ரொம்பவும் பெரிய ஹோட்டல் உண்டு, ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். த ரிட்ஸ் கார்ல்டன் ஹோட்டல் துபாயில். இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணவங்க யாரும் உங்களோட அனுபவம் எப்படின்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ஹோட்டல்ல இருந்து பார்க்கவே எங்கட ஹோட்டல் வழங்குது பாருங்க, டாலஸ் ஹோட்டல் இந்த வேர்ல்டு, இந்த yellow கலர் உயர்ந்த பில்டிங். ஹலோ நண்பர்களே, உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் எப்போவுமே துபாயில் உங்களுக்கு அமேசிங்கான இடங்களை விசிட் பண்ணி வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் காண்பித்து கொண்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கும் சில இடங்களை விசிட் பண்ணி பார்க்கலாம், அதை உங்களுக்கும் காண்பிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ளே போய்த்தெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தமிழ் பேர்லனி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் இப்போ ஒரு மோல் வழியாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறோம். எங்கன்னு சொன்னால் ரிட்ஸ் கார்ல்டன் சொல்கிற ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்குது. நாங்கள் இந்த மோல் வழியால் போகிறோம். ஸோ அந்த இடத்துக்கு போய் சேரும் வரைக்கும் நான் சில இடங்களை உங்களுக்கு ஃபிலிம் பண்ணி எடுத்து காண்பித்து கொண்டு போகிறேன். இங்கே வீடியோக்கள் எடுக்க முடியுமா எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய இடங்களில் வீடியோ எடுத்த டைம் சில இடங்கள் அலௌட் தந்தாங்க, சில இடங்களில் அலௌட் இல்லை. ஸோ அதனால் சில இடங்களில் பொறுமையாக நின்று வீடியோக்குள்ளே தாமதித்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் போகிற போக்குலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டங்களை எடுத்து காண்பிக்கிறேன். பாருங்கள், இந்த மோலை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரொம்பவும் க்ளீனாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய மோல்களை நான் உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காண்பித்திருந்தேன். இந்த இடத்த பாருங்க, முன்னுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக லைட்ஸாலே அலங்காரம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. வானத்தில் வெள்ளி நிறைய இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த இடத்துல. உண்மையிலே அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மோலே ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் இந்த இடத்துல வீடியோ எடுக்க எனக்கு அலௌட் தர இல்லை. ஏதோ நான் அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் எடுத்துட்டேன். ரொம்ப பெரிய மோலாக இருக்குது இது. ஆனால் நாங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் உரிய இடத்துக்கு இன்னும் போய் சேர இல்லை. ஸோ நான் போகிற வழிபாடு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. பொதுவில் மோலுக்குள்ளே நாங்கள் எங்கே போனாலும் இருட்டுப்படுறதே விளங்காது. டே நைட் எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப அழகாகவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. நான் தெரியாமல் தான் படுத்து கொண்டிருக்கிறேன். சும்மா அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பர். When I was taking some videos, the man who is working here, he told me it's not allowed to take picture or video inside. I asked why. He said it's not allowed. He said it's not allowed. I don't know why. இந்த மோலுக்குள்ள ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு டிசைனில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து போகிறோமோ தெரியாது. இன்னொன்று தூரம் நாங்கள் நடந்து வந்துட்டோம். இன்னும் உரிய இடத்த நாங்கள் கண்டுபிடிக்கல, போய்கொண்டே தான் இருக்கிறோம். நாங்கள் போகிற போக்கில் இடமும் அப்படியே போய்கொண்டே தான் இருக்குது. இன்னும் ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. வாவ், ரொம்பவும் காஸ்ட்லியான வைரட் கற்களால் செய்யப்பட்ட எக்ஸ்பென்சிவான நெக்லஸ்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள் இவ்வளோ நேரமும் தேடி வந்த த ரிட்ஸ் கார்ல்டன் என்ற ஹோட்டல் இதுதான். இதுக்கு போகிற வழிபாடு இதுதான். ஸோ இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து அங்கே ஹோட்டலுக்கு போகணும். நாங்கள் மோல் வழியால் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். அவுட்டால் வரதுக்கு வழிபாடு இருக்குது. இந்த ஹோட்டலுடைய அமைப்பை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கும் போது அவுட்டில் போயிருந்து காட்டுறேன். இப்போ ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். பாருங்கள், போகிற என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும், அழகாக இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அவுட் பக்கத்தில் வர ஒரு என்ட்ரன்ஸு, மோல் வழியில் வர ஒரு என்ட்ரன்ஸு. பட் ரிசப்ஷன் எல்லாமே ஒரே ரிசப்ஷன் தான். All places are same. நாங்கள் ரிசப்ஷனுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். எங்களுக்கு பின்னால் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் நடக்குது. அதில் கருத்த கோட் போட்டிருக்கிறவர் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க. ரொம்பவும் ஃபேமஸான ஒருத்தர். எனக்கு யாருன்னு சரியாக தெரியலை. இந்த
இந்த ரிட்ஸ் கார்ல்டன் என்ற ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் கெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் விசிட்டுக்கு தான் வந்து நாங்கள். ஸோ கெஸ்ட்டாக இருந்த எல்லா இடங்களையும் நான் உங்களுக்கு எல்லா ஹோட்டல்லையும் வீடியோ ஷூட் பண்ணி காட்டுற மாதிரி இதையும் நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து காண்பித்திருப்பேன். பட் உள்ளுக்குள்ளே வந்து எல்லா பாகங்களுக்கும் சென்று எனக்கு வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ நான் அவுட்டில் வந்திருக்கிறோம். அவுட் சிட்டி வந்து இந்த ஹோட்டலில் இருந்து பார்க்க முடியுது பாருங்கள். இந்த ஹோட்டலினுடைய புல் அமைப்பை வந்து நான் அவுட்டுக்கு போயிட்டு ரோட்டில் இருந்து நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். இந்த ஹோட்டல்ல இருந்து பார்க்கவே எங்கட ஹோட்டல் வழங்குது பாருங்க, டாலஸ் ஹோட்டல் இந்த வேர்ல்டு, இந்த yellow கலர் உயர்ந்த பில்டிங். இப்போ நம்ம ஹோட்டல்ல இருந்து வெளியாகி நடந்து இப்போ ஹோட்டலுக்கு வெளியில் அவுட் ரோட்டுக்கு நம்ம போகிறோம். ரோட்டில் இருந்து நான் அந்த ஹோட்டலுடைய அமைப்பை காட்டுறேன் பாருங்க. ரொம்ப பெரிய ஹோட்டல் உண்டு, ரொம்பவும் ஒரு அழகான ஹோட்டல். த ரிட்ஸ் கார்ல்டன் இதுதான் இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலினுடைய அமைப்பை இப்போ நான் ஃபுல்லாக காண்பிக்கிறேன் பாருங்கள். ரோட்டில் இருந்தே ஃபுல்லாக பார்க்க முடியும். ரொம்பவும் பெரிய ஹோட்டல் உண்டு, ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். த ரிட்ஸ் கார்ல்டன் ஹோட்டல் துபாயில். இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணவங்க யார், உங்களோட அனுபவம் எப்படின்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹோட்டல் விசிட் பண்ணாட்டி இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தால் போய் இந்த ஹோட்டலில் கண்டவங்களும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் உள்ளுக்கு போவாட்டியும் அவுட்டில் இருந்து பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான அமேசிங்கான ஒரு வியூ. நைட் டைமில் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இருந்து எங்களோட ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பக்கம் தான், நாங்கள் நடந்தே போவோம் பாருங்கள். என்னுடைய ஹோட்டல் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடித்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.